சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள். குரு வந்துட்டார். வர்ற மார்ச் மாதம் செகண்ட் வீக்கில் குரு வக்ர நிவர்த்தி அப்படின்னா அதற்கப்புறமா குரு வக்கரமாயிட்டார். போன அக்டோபரில் ஆன மனுஷன் எப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி போய் மார்ச் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன பெரிய விசேஷம் ஆகிடப்போகுது? இதனால என்ன ஆகிடப்போகுது? 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன ஆகிடப்போகுது? 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அடுத்ததாக குரு எதை பார்க்கிறார் என்றால் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய காதல். ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள். குரு வந்துட்டார். வர்ற மார்ச் மாதம் செகண்ட் வீக்கில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைய போகும் குரு சிம்மராசிக்கு என்ன செய்ய போகிறார்? பொதுவாகவே நண்பர்களே, சிம்மராசிக்குன்னு குரு எப்பொழுதுமே 5 கூடையவர். 5 கூடையவர்னா என்ன? அவர் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர். யோகத்தை தரக்கூடியவர் 11ஆம் இடத்திற்கு வந்த பொழுது நம்ம தான் ஆஹா ஓஹோன்னு சொன்னோம் ஆன்மீக பரிகாரத்தில். சார் இந்த மாதிரி சூப்பராக இருக்கிட்ட டைமை சிம்மராசிக்காரங்கள்லாம் கப்பலில் போக போகிறீங்க, விமானத்தில் போக போகிறீங்க எல்லாம் சொன்னோம். பிரச்சனை என்ன அப்படின்னா அதற்கப்புறமா குரு வக்கரமாயிட்டார். போன அக்டோபரில் ஆன மனுஷன் எப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி போய் மார்ச்சில் தான் வர்றார். ஏன் சார் வக்கரமானார்? இதை பற்றி நம்ம டீப்பாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நமக்கு இப்போ நம்ம தம்பிகள் ஜாதம் பார்க்குறாங்க. அண்ணே எனக்கு எப்போனே நல்ல நேரம், உனக்கு நாளையிலேருந்து செவ்வாய் உச்சண்டா, சூப்பராக இருப்படா. ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஆனால் நாளைக்கு உனக்கு சந்திராஷ்டமண்டா, ஜாகிரதையாருன்னு சொல்லி கரெக்டாக நடக்கும். நாளைக்கு காலையிலே கரெக்டுனே ஆரம்பிச்சிட்டானே அப்படிமோ. அது என்னமோ தெரில, நல்லது நடந்தால் மட்டும் ஸ்லோவாக நடக்குது, கெட்டது நடந்தால் மட்டும் வேகமாக நடந்துருது. நல்லதெல்லாம் வாரக்கிழமை நல்லதெல்லாம் சண்டே மண்டே சாட்டர்டே சண்டே மாதிரி வேகமாக ஓடிடும். கெட்டது நடந்தால் மட்டும் மண்டே டு ஃப்ரைடே மாதிரி பொறுமையாக நவரும். அந்த மாதிரி தான். சரி, அப்போது குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்த உடனே என்ன நடக்கும் என்றால், இனிமே தான் ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் நண்பர்களே அவர் ராசியை ஒரு ஆட்சி செலுத்த போகிறார். என்ன செய்ய போகிறாரு? முக்கியமாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்தை பார்க்கிறார். நண்பர்களே, 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன பெரிய விசேஷம் ஆகிடப்போகுது? இதனால் என்ன ஆகிடப்போகுது? 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன ஆகிடப்போகுது என்று நீங்கள் நினைக்கலாம். 3ஆம் இடம் என்பது முயற்சி என்று அறியப்படுகிறது. முயற்சி. இந்த முயற்சிங்கிற இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், உலகத்தில் கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, கடவுளே எனக்கு நீ பிளென்டி ஆஃப் மணி கோரையை பிச்சுக்கலாம் ஒன்றும் கொட்டாத. நான் எப்படி முன்னுக்கு வரணுங்கிறத நான் ஒரு ஸ்கீம் வச்சுருக்கேன், நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஆனால் அதை வெற்றி பெற வச்சிரு ப்ளீஸ். அதை உடச்சி போடாத. என் மனசு எந்திரிச்சு வரேன், என்னை உடச்சி போடாத. அப்படிங்கிறது தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்குற அதிகபட்ச கோரிக்கை. உழைப்பாளிகளை தான் கேட்பாங்க. நான் அடுத்து இப்படி முயற்சி பண்ணலான்னு இருக்கேன், இந்த முயற்சியை வெற்றி பெறவை. நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், 12 ஹவர் இல்லை 16 ஹவர் வேலை செய்கிறேன், ஆனால் என் முயற்சியை தோக்கடிக்காத. அப்போ அந்த முயற்சியை குரு பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், 3ஆம் இடம் என்பது உடன் பிறந்தவர்கள், 3ஆம் இடம் என்பது புதிய எண்ணங்கள்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வெற்றிக்கிறபோது உடன் பிறந்தவர்கள், என் கூட போகிற எங்கள் அண்ணன் கூட பிறப்பு எனக்கு சப்போர்ட்டிவாகவே இல்லை, இப்படியாச்சு அவர் மனசு வேதனைப்படுற மாதிரியே பேசுகிறாரு, எனக்கு எங்கள் அண்ணா கவலையே பெரிய கவலையாக இருக்குது, எங்கள் வீட்டு பாகம் பிரிக்கணும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு பிரச்சனை. அப்போது இந்த முயற்சிங்கிற இடத்துல குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, பார்த்த உடனே முயற்சி. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, குரு பகவான் என்ன பண்ணுறாரு? அடுத்ததாக இதை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இங்கே தாங்க இருக்குது ட்விஸ்ட்டு. 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். வாழ்க்கையில் நமக்கு என்ன கேட்குறோன்னா, எனக்கு ஏதாவது யோகம் இருக்கா? எனக்கு சார் என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு லாட்ரி யோகம் இருக்கா? அப்படியா சொல்கிறீங்க? எனக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா? எனக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா? அப்படிலாம் நம்ம கேட்குறோம். அந்த யோகம்னா என்ன? நம்ம சொல்லுங்க, என்னை பார் யோகம் வரும். நான் கூட ஒரு கழுதப்படத்தை மாட்டினா கூட என்ன சொல்கிறோம்? யோகம் வருங்கிற வார்த்தையோட மாட்டோம். நீ தானேங்க யோக லட்சுமி அப்படிங்கிறோம். யோகங்கிறது நம்ம உடம்போட நம்ம மனசோட கலந்த வார்த்தை யோகம். அந்த யோகம் அவனுக்கு தான் இருக்குது.
அந்த மாதிரி தான் சொல்கிறோம். அடித்தது யோகம் இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகமெல்லாம் தந்துடுறாரு. அப்போ என்ன யோகம், எந்தெந்த வயசுக்கு என்னென்ன யோகமோ, சின்ன குழந்தைக்கு ஸ்லேட்டு குச்சி கிடைச்சா யோகம், சின்ன குழந்தைக்கு ஸ்லேட்டு குச்சி கிடைச்சா யோகம், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஒரு அடலசென்ட்டுக்கு ஒரு நல்ல காதல் கிடைச்சா யோகம், என்ன மாதிரி ஆட்களுக்கு புதுசாக ஏதாவது வாழ்க்கையில் நிம்மதி கிடைச்சா யோகம், ஒரு கட்டத்துக்கு மேலே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடவுளை தரிசனம் பண்ணால் யோகம். அவனுக்கு ஒரு யோகம், யோகத்துக்கு அர்த்தம் 1000 இருக்குது. உங்களுக்கு என்ன யோகமோ அந்த யோகம் கிடைக்க போகுது. முக்கியமான விஷயமாக குழந்தை பிறக்க போகுது. குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி கைவிடப்பட்ட தம்பதிகள் எல்லாருக்கும் இன்று குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு என்பது ஏற்படுகிறது. அடுத்ததாக 5ஆம் இடம் என்பது என்னென்னா சொத்து. நிறைய பேருக்கு சொத்து சேர்த்தணுங்கிற எண்ணம். நண்பர்களே, என் தம்பி சொன்னான், நான் இப்போ தான் மாசானா ஹவுசிங் லோன் கட்டுறேனே, எனக்கு அதுதான் பெரிய டென்ஷனாக இருக்குது. சின்ன பசங்க 23, 25 வயசு பசங்க, ஆனால் தேர் இன்வால்வ்டு இன் இப்பயே யோசித்து வீடு கட்டியிருக்கா. உண்மையில் நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். இந்த அறிவு தான் நமக்கு வேணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓடுகின்ற வயசில் லோனே போட மாட்டாங்க, ஓடுகின்ற வயசில் சொத்தே சேர்த்த மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 45 வயசுக்கு அப்புறம், ஆமாம் நமக்கு ஒன்றும் வீடே இல்லைல்ல, ஆமாண்டா இப்போ நீ யோசித்து வீடு கட்டியே. அப்போ 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சொத்து சேர்த்துனுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இந்த பதிவை பார்த்துட்டு இப்போயே ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள்னு அர்த்தம். நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நேரம் வரும்போது குதிர்ந்துக்கோங்க. உடம்பும் மனதும் பொருளாதாரமும் எல்லா நேரமும் சப்போர்ட் பண்ணாது. சில நேரங்களில் உடம்பு ரெடியாக இருக்கும், அமைப்பு ரெடியாக இருக்கும், பணம் ரெடியாக இருக்கும், வேலை செய்ய வேண்டியதான் மிச்சம். இறங்கி வேலை செய்யணும், நல்லா காட்டுத்தனமாக வேலை செய்யணும். அப்போ 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சொத்து சேர்த்துக்கின்ற நேரம். தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு நிறைய பணம் இருக்குது சார். சில பேர் பணத்துக்கு எப்படியில் போட்டு சும்மா உட்காந்து வேடி பார்த்துட்டே இருப்பா. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ பணம் இருக்குது என்ன, அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணால் தான் அது பணம் டபுள் ஆகும். அப்போ அந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அடுத்ததாக குரு எதை பார்க்கிறார் என்றால் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய காதலை குரு பார்க்கிறார். நிறைய பேருக்கு திருமண யோகம் கூடி வரலை, கல்யாணம் ஆகலை, நிறைய பேருக்கு என்ன ஆயிடுது, வெளிநாட்டு வாய்ப்பு, இது போன்ற விஷயங்கள்லாம் குரு பகவான் பார்க்கும் பொழுது அடி தூள் கலக்க போகிறீங்க, அடி போலே. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமண யோகம். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை சார், ஒன்று அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிடுது, இல்லை எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுது. கவலையப்படாதீங்க, இனிமேல் எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்த்து விட்டார். குரு பார்ப்பின் கோடி நன்மைனா அப்போது 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ கீழே போயிட்டிருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டா பேஜ் ராம்ஜி சுவாமிகள்னு இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடம் அப்படின்னு அடிச்சிங்கனாலே கூகுள் மேப்லேயே வந்துடும். பூரூர் கார்டன் ஃபேஸ் 2ல் நேராக வந்துட்டு சுவாமி பார்த்துட்டு ஒரு பூஜை ஒன்று பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு போனீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே பூரூர் கார்டன் ஃபேஸ் 2ல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.